பிரபல இசையமைப்பாளர் அண்ட் நடிகரான ஜிவி பிரகாஷ் அண்ட் பாடகியான சைந்தவி 2 பேரும் சேர்ந்து நான் முத்துக்குமாரோடைய ட்ரிபியூட் ஈவெண்ட்ல ஒன்னா சேர்ந்து பாடியிருக்காங்க. அப்போ ஜிவி பிரகாஷ் பாட்டு பாடும்போது கண் கலங்கியிருந்தாரு. அந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆயிட்டு வருது. ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி 2 பேரும் 2013ல காதலிச்சு திருமணம் செய்துக்கிட்டாங்க. அண்ட் இவங்களுக்கு அன்வி என்ற பெண் குழந்தையும் இருக்காங்க. இன்றைய தான் 10 வருட இல்லற வாழ்க்கையில இருந்து பிரிந்தாங்க. 2024ல நாங்கள் விவாகரத்து செய்ய போகிறோம்னு 2 பேருமே அறிவித்தாங்க. அதை பார்த்து ஃபேன்ஸ் ரொம்பவே அதிர்ச்சி ஆனாங்க. பல வருடங்களாக காதலிச்சு திருமணம் செய்தவங்களே இந்த முடிவு எடுக்கலாமான்னு ஃபேன்ஸ் அதிகமான கேள்வியை எழுப்பினாங்க. ஆனால் நாங்கள் மனமொத்து தான் பிரிகிறோம்னு 2 பேருமே சொல்லியிருந்தாங்க. அது மட்டுமே இல்லாமல் அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொன்னதே கிடையாது. அதே சமயம் திருமண வாழ்க்கையிலிருந்து தான் பிரியுமே தவிர எங்களுடைய நட்பு தொடரும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இவங்களுடைய பிரிவுக்கு அப்புறமா ஜிவி பிரகாஷ் மலேசியாவில் கான்சர்ட் நடத்தினாரு. அதில் சைந்தவி கலந்துக்கிட்டு ஜிவி பிரகாஷுடன் சேர்ந்து சைந்தவி பிறை தேடும் இரவிலே என்ற பாடலை இணைந்து பாடினாங்க. அப்போ அந்த பாட்டு வைரல் ஆனிச்சு. அதோட ஜிவி பிரகாஷ் கிட்ட மகள் அன்வியை ஸ்டேஜுக்கு அனுப்பி வச்சாங்க சைந்தவி. அந்த விஷயமும் பேசும் பொருளானுச்சு. இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே நீங்க 2 பேரும் மீண்டும் இணைந்து வாழணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இவங்க 2 பேரும் இந்த வருடம் விவாகரத்து பெற்று பிரிஞ்சிட்டாங்க. அதோட ரீசெண்டா ஜிவி பிரகாஷ் மியூசிக் கான்சர்ட்டை மீண்டும் யூகேல நடத்தினாரு. அதுலயும் சைந்தவி ஜிவி பிரகாஷ் சேர்ந்து பாடினாங்க. அந்த வீடியோ கூட வைரல் ஆனிச்சு. இந்நிலையில் தான் நான் முத்துக்குமாரோடைய ட்ரிபியூட் ஈவெண்ட் நடந்தது. அதுல மீண்டும் ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இணைந்து யார் இந்த சாலை ஓரம் என்ற பாடலை பாடியிருந்தாங்க. அந்த சமயத்துல சைந்தவி பாடும்போது ஜிவி பிரகாஷ் அறியாம அவருடைய கண் கலங்கிடுச்சு. அதோட கொஞ்சம் மகிழ்ச்சியோட சேர்ந்து பாடினாரு. அதுக்கு அங்க பயங்கரமா கிளாப்ஸ் விழுந்துச்சு. அண்ட் ஜிவி பிரகாஷ் கண் கலங்கினதுக்கு காரணம் இவங்க 2 பேருக்கும் இணக்கமான பாட்டுன்னு சொல்லப்படுது. அதோட முகத்துல அவங்கள அறியாமலே ஒரு விதமான மகிழ்ச்சி தெரிஞ்சதுன்னு ஃபேன்ஸ் சொல்லிட்டு வராங்க. அதோட நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு மீண்டும் ஃபேன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த இடத்துலயுமே அவங்க 2 பேரும் சேர்ந்த வாழ்ந்த உறவை குறித்து குறைய சொல்லல. அதுதான் பலரும் பாராட்டிட்டு வராங்க. அதோட மகள் அன்விக்காக ஒன்னா சேர்ந்து வாழுங்கன்னு ஃபேன்ஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.